மதுரை மேலவாசலில் 20 நாட்களுக்கு மேலாக அம்மா உணவகம் மூடப்பட்டிருப்பதால் ஏழை எளிய மக்கள் உணவின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் பசி போக்க மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் திறக்கப்பட்ட அம்மா உணவகத்தை விளம்பர திமுக அரசு மூடி வருவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2013ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மதுரை மேலவாசல், புதூர், ஆரப்பாளையம், சுந்தரராஜபுரம், மதிச்சியம் உள்ளிட்ட பகுதிகளில் 10 அம்மா உணவகங்களை தொடங்கி வைத்தார். இந்த அம்மா உணவகத்தின் மூலம் நாள்தோறும் ஏராளமான ஏழை எளிய தொழிலாளர்கள் பசியாறி வந்தனர். இந்நிலையில் திமுக ஆட்சி தொடங்கிய நாள் முதல் அம்மா உணவகத்தை முடக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மா உணவகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது தொடங்கி நிதியை காரணம் காட்டி விளம்பர திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் தொடர்ச்சியாக அம்மா உணவகங்கள் மூடப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நாள்தோறும் ஏழை எளிய மக்கள் உணவின்றி பசியோடு அலைந்து திரியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அம்மா உணவகத்துக்கு டெய்லி வருவேன். இப்போ ஒரு 2 மாசமா அம்மா உணவகத்தை திறக்கிறதில்லை. என்னன்னு தெரியல. ஆளுங்கட்சிக்காரவங்க இதை அரசியல் ரீதியாக இதை தடுத்து வச்சிருக்காங்க. இதை பொதுமக்கள் அனைவரும் டெய்லி இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கு. அதனால பொதுமக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இல்லாதவங்க சாப்பிடணும்னு நினைச்சு வரனால எதுவுமே கிடைக்கல. இந்த நிலையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மத்திய தொகுதிக்குட்பட்ட பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேலவாசல் பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகம் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக திறக்கப்படாமல் மூடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரியார் பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஏழை எளிய மக்கள், மாணவ மாணவியர்கள், தொழிலாளர்கள் அம்மா உணவகத்தை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாவோட உணவகத்துக்கு பொதுமக்கள் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1 மாதமாக பூட்டி வச்சுருக்காங்க. இதனால் நிறையா பேர் ரோட்டில் இருக்கவங்க இவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இது என்ன காரணத்துக்காண்டி போட்டாங்கன்னு தெரியல. மேலும் அம்மா உணவக கட்டிட வளாகத்திற்குள் செங்கல், மணல் கொட்டப்பட்டு கட்டிட பணிகளை மேற்கொள்வதற்கான பொருட்களை சேமித்து வைக்கும் பகுதியாக மாறியுள்ளது. 20 நாட்களாக மூடப்பட்டிருப்பதால் சிலந்தி வலை மண்டி காணப்படுவதுடன் உணவகமும் சேதமடைந்த பகுதியாக மாறியுள்ளது. ரொம்ப இந்த ஆட்சி மோசமா இருக்கு. அதனால நல்லபடியா இந்த உள்ள போய் நுழைஞ்சு பார்த்தோம்னா சுகாதார கேடுங்க. அந்த 1 ரூபாய் இட்லியை போட்டு சாப்பிடுறது கூட முடியல. அவ்வளவு ஒரு எச்சி அசிங்கமா வச்சிருக்காங்க. ஒரு சுகாதாரமே கிடையாது. மக்களின் பசி தீர்த்த அம்மா உணவகம் தற்பொழுது பராமரிப்பின்றி மூடப்பட்டு கிடப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு அம்மா உணவகத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதாக பொய் தகவல்களை கூறுவது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. மதுரையின் பிரதான பகுதியான மேலவாசலில் செயல்பட்டு வந்த அம்மா உணவகத்தை உடனடியாக திறந்து ஏழை எளியவர்களின் பசி தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.